கோயில் அசுர மலை மீது அமைந்திருக்கிறது தெரியுமா? நரசிம்மரிடம் சண்டையிட தவம் செய்து வரம் கேட்ட அசுரன். திருமாலின் தசாவதாரங்களில் திருமாலுக்கு மிகவும் பிடித்தது நரசிம்மாவதாரம். திருமால் மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் இரண்டும் கலந்த கலவையாக அவதரித்து இருப்பார். இதனால் திருப்பதி கோயிலும் நரசிம்மர் வசித்த மலையில் அமைந்திருக்கிறது. நரசிம்ம அவதார காரணம். திருமாலின் தசாவதாரங்களில் திருமாலுக்கு மிகவும் பிடித்தது நரசிம்மாவதாரம். திருமால் மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் இரண்டும் கலந்த கலவையாக அவதரித்து இருப்பார். திருமால் மற்ற நேரங்களில் தன்னுடைய ஆயுதங்களான சங்கு சக்கரத்தோடு இருப்பது போன்று இல்லாமல் தன நகங்களையே ஆயுதமாக இந்த அவதாரத்தில் கொண்டிருப்பார். நரன் என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம். அது இரண்டும் கலந்த கலவையாக நரசிம்மாவதாரம் அமைந்தது. இந்த நரசிம்மர் சதுர்த்தசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சொல்வார்கள். இதையடுத்து ஜெயன், விஜயன் தண்டனையை வேகமாக முடித்து மீண்டும் வைகுண்டம் திரும்ப எண்ணி கெட்டவர்களாக 3 பிறவிகள் எடுக்க சம்மதித்தனர். அவர்கள் எடுத்த பிறவிகளில் அண்ணன் இரணியாற்றனாகவும் தம்பி இரணியனாகவும் பிறந்தனர். அதில் இரணியன் திருமாலை தினமும் நிந்தனை செய்தான். இருப்பினும் அவனின் மகனான பிரகலாதன் நாராயணனின் தீவிர பக்தனாக இருந்தான். இரணியனை தெய்வமாக வணங்க மகன் பிரகலாதனுக்கு கட்டளையிட்டான். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நாராயணனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என பிடிவாதமாக நாராயணனின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருந்தான். இதனால் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட பிரகலாதனை கொல்ல முடிவு செய்தான். திருமாலின் பக்தனான பிரகலாதன் நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்ல, எங்கே உன் நாராயணனை காட்டு என ஓங்கி தூணை அடித்து உடைத்தார். கர்ஜித்துக் கொண்டே நரசிம்மாவதாரமாக திருமால் வெளியே வந்தார். அரக்கன் இரணியகசிபுவை கொன்று பக்தன் பிரகலாதனை காத்தருளினார். திருமாலின் அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம்தான் அவருக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் அவர் வெங்கடேஸ்வரராக பூலோகம் வந்தபோது நரசிம்ம பெருமாள் தங்கியிருந்த திருமலையை தேர்ந்தெடுத்தார். நரசிம்மரை ரிஷபாசுரன் என்ற அசுரன் நரசிம்மரை நினைத்து கடும் தவம் இருந்தார். தவத்தால் சிலிர்த்த பெருமாள் ரிஷபாசுரன் முன் நரசிம்ம அவதாரமாகவே தோன்றி காட்சியளித்தார். சோன், உனக்கு என்ன வரம் வேண்டும் என பெருமாள் கேட்க, ரிஷபாசுரன் நான் உங்களுடன் சண்டையிட வேண்டும் என வரமாக கேட்டார். சரி வா, சண்டையிடலாமென ரிஷபாசுரனும் நரசிம்மரும் கடுமையாக சண்டையிட்டனர். சண்டை மிக பலமாக நீண்டு கொண்டே சென்றது. இறுதியில் நரசிம்மர் வெற்றி பெற்றார். உயிர் போகும் தருவாயில் ரிஷபாசுரன் யார் ஒருவன் தன் உயிர் விடும் நிலையில் நரசிம்மரின் அவதார வடிவத்தை பார்க்கிறாரோ அவர் மோட்சம் அடைவது நிச்சயம் என்பார்கள். நான் இப்போது உன்னை பார்த்தபடியே உயிர் விடுவதால் மோட்சம் அடையப் போகிறேன். இந்த மலை என் பெயரால் ரிஷபாத்ரி என்று அழைக்கப்பட வேண்டும் என நரசிம்மரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார். இதனால்தான் தற்போதும் திருமலையில் உள்ள 7 மலைகளில் ரிஷபாத்ரி என்று ஒரு மலை அழைக்கப்படுகிறது. இங்குதான் ஏழுமலையான் கோயில் கொண்டிருக்கிறார். பிரகலாதங்கள் இல்லை. அநியாயம் நடக்கும் இடமெல்லாம் நரசிம்மர் பூமியில் தோன்றி காப்பார் என்பார்கள். ஆனால் இப்போது பல அநியாயங்கள் நடந்தாலும் நரசிம்மர் தோன்றவில்லையே என பலர் கேட்பார்கள். உலகில் அநியாயங்கள் செய்யும் பல இளைஞர்கள் உள்ளனர். ஆனால் காப்பாற்ற நாராயணன் வருவான் என நம்பி அழைக்க ஒரு பிரகலாதன் கூட இல்லை என்பதே நிஜம். காயங்களை தட்டி கேட்க நரசிம்மரை அழைக்க நாம் தீவிர பிரகலாதன் நாராயணனை ஆத்மார்த்தமாக நம்பி அழைக்க வேண்டும்.